இன்னைக்கு நேச்சுரல் ஃப்ளாரில் ஹேர் கிளிப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், இன்னைக்கு நான் எடுத்திருக்க ஃப்ளார் வந்து கார்னேஷன் ஃப்ளார். அப்புறம் இந்த மாதிரி ஒரு ரிங், ஸ்டோன், கொஞ்சம் திக்கான த்ரெட் வேணும்ன்ட்டு நான் எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்திருக்கேன், பால் செயின், ஸ்டோன் செயின், கேன்வாஸ் ஷீட், ஃபேப்ரிக் க்ளூ. இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கேன்வாஸ் ஷீட்டில் இந்த ரிங்கை ஒட்டிடுங்க. அப்புறம் அதுக்கு நடுவில் இந்த ஸ்டோன் ஒட்டிடுங்க. இப்போ இந்த மாதிரி கிளிப் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் திக்கான த்ரெட் வேணும்னு தான் நான் எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்திருக்கேன். முதல்ல இந்த கிளிப்பை இப்படி திருப்பி இந்த இடத்துல வச்சு ஒரு 2-3 நாட் டைட்டாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கார்னேஷன் ஃப்ளார் இன்னைக்கு நான் எடுத்திருக்கேன். இதே மெத்தடில் ரோஸ் பெட்டல்ஸில் கூட நீங்கள் பண்ணலாம். பெரிய பெட்டல்ஸும் சின்னதும் கலந்து ஒரு 3-4 எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து கிளிப்பில் இந்த இடத்துல கொஞ்சம் வெளியில் தெரியணும், அந்த மாதிரி இப்படி வச்சுட்டு டைட்டாக ஒரு 2-3 சுற்று சுற்றிடுங்க. இப்படி வச்சுட்டு இப்போ மறுபடியும் அதே தான் ஒரு 4 பெட்டல்ஸ் எடுத்து இந்த த்ரெட்டு மேலே வச்சிருங்க. அப்போ த்ரெட்டு தெரியாது, இந்த மாதிரி இருக்கும் பார்க்க. கார்னேஷன் ஃப்ளார் இன்னைக்கு ஒரு கலர் தான் நான் பண்ணுறேன். ஒரு 2-3 கலர் வாங்கி நீங்கள் அதை பண்ணினீங்கன்னா கூட நல்லாயிருக்கும். இப்படி இப்போ நீங்கள் பின்னாடி சுற்றும் போது இந்த மாதிரி சுற்றும். இந்த கிளிப்புக்கு அடியில் கூட உள்ள விட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் த்ரெட்டை, இந்த மாதிரி. இப்போ மொத்தம் 4 தடவை பூ எடுத்து நான் இங்கே கட்டியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல வச்சு நடுவில் கொண்டு வந்துட்டு இங்கே நாட் போட்டுடலாம். இந்த த்ரெட்டை வெளியில் எடுத்து இந்த த்ரெட்டுக்குள்ளே வச்சு எடுத்திங்கன்னா நாட்டு விழுந்துடும். முதல் த்ரெட்டை லூஸாக எடுத்துட்டு ரெண்டாவது த்ரெட்டை எடுத்து இதுக்குள்ள இப்படி வச்சிருங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக கலண்டு வராது, அதனால எடுத்துட்டு இங்கே த்ரெட்டை நறுக்கிடுங்க. கிளிப்புக்கு ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பக்கம் எப்படி பண்ணணுமோ அதே தான் இந்த பக்கமும். இப்படி திருப்பிட்டு இங்கே நாட் போட்டு
இங்கே எந்த மாதிரி ஃப்ளவர் வச்சுட்டு வந்தோமோ அதே மாதிரி இங்கேயும் வச்சுட்டே வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நம்ம நாட் போட்டு முடிச்சாச்சு. இந்த மாதிரி வரும். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை கிளிப்புக்கு நடுவில் ஒட்ட போகிறோம். ஆனால் ஃபேப்ரிக் க்ளூ வச்சிங்கன்னா நிற்காது. E6000 க்ளூ இல்லைன்னா க்ளூ கன் வச்சு தான் இதை நம்ம ஒட்ட முடியும். அதை வச்சு ஒட்டிடலாம். அவ்வளோதான். நேச்சுரல் ஃப்ளவரில் ஹேர் கிளிப் முழுசாக ரெடியாக இருக்குது. இது ஒன் டே யூஸ்க்கு மட்டும்தான். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு இந்த பூலாம் காஞ்சதுக்கப்புறமா இதை வெளியில் எடுத்துருங்க. இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன கலரில் ஃப்ளவர் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோன்ஸ் ஒட்டி யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பூ வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரே ஒரு ஹேர் கிளிப் வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு புதுசாக இருக்கும், கிராண்டாகவும் இருக்கும். இன்னொன்று, இந்த கிளிப்பை நீங்கள் ஃபங்க்ஷன் போகிற அன்னைக்கு பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு முன்னாடியே பண்ணி வச்சுக்கலாம். பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்படியே இருக்கும். இந்த ஹேர் கிளிப்பை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.